அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவு தான். அவங்க வந்து கிராஸ் கட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ சாதாரண அளவுகள் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் கட்டிங் போட்டுருக்கலாம். அதான் வந்து பார்த்தோம்னா அப்பர் செஸ்ட் 32, மிடில் செஸ்ட் வந்து 43, வேஸ்ட் வந்து 37 இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கேப்பு ஆனால் கிராஸ் கட்டிங் போடணும். சரிங்களா? சென்ட்ரல் கேப் கட்டிங் தான் போட போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டு லைன் போட்டுலாம். இதில் வந்து நம்ம துணியை நேர் பண்ணிக்கலாம். 215 ப்ளஸ் ½ இன்ச் ஸ்டிச்சிங்காக இப்போ டோட்டலாக 15 இன்ச் எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம இப்போ ஷோல்டர் லைனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? உயரம் மார்க் பண்ண உடனே அடுத்தது ஷோல்டர் எடுத்துக்கிறோம். ஷோல்டர் வந்து 15, அதில் பாதி 7.5 இன்ச். சரிங்களா? இப்போ 7.5 இன்ச்சு நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் இதை முழுசாக நம்ம அப்படியே வைக்க முடியாது. ஏன்னா நார்மல் வந்து சென்டர் கேப் தான் போட போகிறோம். இப்போ பேக் நெக்கை பொறுத்து தான் இந்த ஷோல்டர் நம்ம எப்படி மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு கேட்டுக்கிறோம். 8.25 இன்ச்சு மைனஸ். அப்போ இதுதான் நெக்கினுடைய டீப்பு. அப்போ 8 இன்ச்சு எப்படின்னா 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ். சரிங்களா? அப்போ 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 8 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 1/4 இன்ச்சா மைனஸ் பண்ணணும். 4, 1/2, 3/4, 1, 1/4, 1/2, 1/4, 2. அப்போ இதுல வந்து நம்ம 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ டோட்டல் 5.5 இன்ச்சு இருக்கு. இப்போ இந்த 5.5 இன்ச்சு நம்ம அப்படியே கீழே இறக்குறோம்னா இது வந்து சென்டர் 1/4 கட்டிங் தான் அப்படி செய்யணும். ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு நாம் பொருளுடைய ஹைட் வச்சோம்னா 1/4. அதில் ½ இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா சென்டர் கேப்பாக மாறுது. புரியுதுங்களா? இப்போ இது செஸ்ட் லைன். ஸோ செஸ்ட் எவ்வளோ நமக்கு 39, அப்பர் செஸ்ட் 39, 9.25 இன்ச்சு ப்ளஸ் சென்டர் கேப் ஃபார்முலா படி நம்ம ஸ்டாண்டர்டாக 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ சின்ன ஷோல்டர் அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா ரெடி அளவு 2.25 கேட்டிருக்காங்க. 2 அளவு 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச். ஒரு இது வந்து 1/4 இன்ச்சா பிடிச்சிக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் வந்து 3/4 இன்ச் ஆட் பண்ணோம்னா 3 இன்ச்சுக்கு ஆகுது. இப்போ 2.25 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச் ஆட் பண்ணோம்னா 3 இன்ச் ஆகுது. இப்போ மீதி இருக்கிறது நமக்கு இந்த இடத்துல 2 இன்ச் இருக்கு. ஸோ இப்போ வந்து 2 இன்ச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸ்க்கு போதுமான அகலத்தை கொடுக்கணும் அப்படின்றதே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? 39 டிவைடட் பை 6. 39 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 6.5 இன்ச்சு தேவைப்படுது. சரிங்களா? ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சு தேவைப்படுது. அதில் ½ இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்? 6 இன்ச்சு இருக்கு. சரிங்களா? 36 டிவைடட் பை 6 அப்படின்னா 6.5 வருது ஷோல்டர். இதில் ½ இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? 6 இன்ச் எடுத்துக்கிறேன். 6 இன்ச் அப்படின்போது ஆம்பளுடைய ஹைட்டு நான் இப்போ 5 வைக்க வேண்டியது வருது. புரியுதுங்களா? இப்போ 2வது முறை உங்களை சொல்லிட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஷோல்டர் பற்றாக்குறையினால இந்த ஆல்டர் நான் பண்ணுறேன். இப்போ இங்கே 6 இன்ச்சு இருக்கு. ஆம்பல் ஹைட் வந்து 5.5. இப்போ சின்ன ஷோல்டர் 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச் அப்படின்னா 3 இன்ச் ஆகுது. மீதி இருக்கிறது 2.5 இன்ச் கழுத்து இருக்கு. இந்த 2.5 ப்ளஸ் ½ இன்ச் சேர்த்து 3 இன்ச்சுக்கு நான் வந்து கழுத்துடைய டீப் நான் அகலத்தை வந்து கூட்டிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணுங்க. ஸோ மேலே ஷோல்டர் வந்து 3.5. இப்போ நான் சென்டர் கேப் போட்டாலும் இதுக்கு நான் என்ன பண்ண தேவை? கிராஸ் பேக் யூஸ் பண்ணுறேன். கிராஸ் பேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அகலத்தை கூட்டும்போது இந்த இடம் பொருகக்கூடாது. அப்போ இந்த அகலத்தை வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா ஆண்களுடைய சதைப்பற்றானது இந்த விலை முடியும். அப்படி இழுக்காம
பற்றாக்குறையை வந்து நம்ம நிவர்த்தி செய்யும். இங்க மேல 3 இருக்கு, அதே 3 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கிராஸ் பேக் எடுத்துட்டு அப்பர் செஸ்ட் 39 4 டிவைட் பண்ணணும் 9.25 பிளஸ் 3/4 இன்ச்சு. அப்போ டோட்டலா 10.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பான்காலுடைய நம்ம எடுக்கணும். எப்படி எடுத்து போறோம்? 5.5 இதில் பாதி 2.25 5.25 இன்ச்சு கீழே கிராஸ் செண்டு. இப்போ பாருங்க, பான்கால் ரவுண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து 18 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. மேல இருந்து 18ல பாதி 9 இன்ச்சு வரும். மேல இருந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ கரெக்டா இருக்கிறதுனால மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல நம்ம செக் பண்ணும் போதும் நமக்கு கரெக்டா வரணும். ஓகேங்களா? 9 இன்ச்சு கரெக்டா இருக்கு. இடுப்பளவு 37, அதாவது 9.25 ஒரு பாயிண்ட். மேல வந்து நம்ம 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறதுனால இடுப்பளவுலையும் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். பிளஸ் 1 இன்ச்சு டாட் ரெண்டையும் இணைச்சிட்டு ஸ்டிச்சிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த நெக்கினுடைய பாயிண்ட் வந்து மாதிரி சென்டர் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம நெக்கினுடைய டீப்பை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நமக்கு தேவையான அகலத்தை வந்து இப்போ சென்டர் கேப் க்ளவுஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல இடுப்பளவு நம்ம 3 விதமா டாட் கொடுக்கலாம். இந்த இடத்துல முதல்ல ஒரு சென்டர் பண்ணிக்கிறோம். இந்த அளவை இன்னொரு சென்டர் பண்றோம். மேல வந்து ஃபைனலா ஷோல்டருடைய அளவு சென்டர் பண்ணிட்டு இதுலதான் பாருங்க, இது 4.1 வருது. 4.1க்கு நம்ம இந்த இடத்துல மாற்றி வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது 4.5 இன்ச்சு வருது. இப்போ 4.5 இன்ச்சு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது. இப்போ இந்த மாதிரி வந்து அளவுகள் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துல நம்ம டாட் மார்க் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அப்போ நமக்கு இந்த இடைவேளை டிஸ்டர்பாக இருக்கும். அந்த இடைவேளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஷோல்டரு சென்டர் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஷோல்டரு என்ன எப்படி இருக்கணும்? ஷோல்டர் வந்து நமக்கு ஷோல்டர் சென்டர் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்? எப்பவுமே வந்து டாட் பிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ மிடில் செஸ்ட்டு 43, சரிங்களா? ஸோ இதை இப்போ 4ஆ பிரிச்சோம்னா 43 4ஆ பிரிச்சோம்னா நமக்கு 10.25 இன்ச்சு வருது. 10.25 பிளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ 11.25. இது எப்படி 1 இன்ச்சு ஆட் பண்றோம் அப்படின்னா, இப்போ எப்பவுமே வந்து மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.25 வைப்போம், பிளஸ் 1/2 இன்ச்சு வைப்போம். இதை நான் என்ன பண்றேன், ஷார்ட்டா வந்து 10.25 பிளஸ் வந்து 3/4 1 இன்ச்சு சேர்த்து 11.25 அப்படியே நான் வந்து இதில் எடுத்துக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டாட்னுடைய உயரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம 2 பக்கமும் பிரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அளவீடுகள் மாறும் பொழுது நம்ம ஷோல்டர் வந்து தேவையான அளவுக்கு மைனஸ் பண்ணா அது குறைஞ்சி போச்சுன்னா அப்போ 6ஆல டிவைட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு முறைக்கு 4 முறை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாதான் ஃப்ரண்ட் ஈஸியாக சொல்லுவோம். கட் பண்ணி எடுத்துக்கணும்.
கழுத்து மார்க்கப் பண்ணிக்கலாம். ஆம் குவாலிட்டியும் நம்ம மார்க்கப் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ அப்படியே வந்து நம்ம பேக் கட் பண்ண பின்னாடி ஃப்ரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிளாத் வந்து ஃபுல் கிராஸ்ல வர்ற மாதிரி, இந்த மாதிரி கிராஸ்ல வரணும். அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ்ல நமக்கு கிடைக்கணும். புரியுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைனிங் கிராஸ்ல போட்டுருவாங்க. மெயின் கிளாத்தை வந்து லைனிங் கிராஸ் போட்டு மெயின் கிளாத்தை வந்து நேர் பீஸ்ல போட்டுருவாங்க. அப்படி பண்ணும்போது பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம கிளாத் வந்து கரெக்டா கிராஸ்ல இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். முதல்ல என்ன பண்ணலாம், இந்த ஆம்கோல் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்து அதில் வந்து ஷோல்டர் எடுத்துக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு, ஸோ இதையும் நம்ம வந்து என்ன செய்யறோம், நார்மல் கட்டிங்ல எப்படி பண்றோமோ அது மாதிரி ஒரு ஜெராக்ஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னுவாங்க, 4 இன்ச்சு குறைக்கணும் 3/4 இன்ச்சு குறைக்கணும்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. இருக்கிறத முதல்ல அப்படியே நீங்க என்ன செய்யலாம், கிராஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடம் இப்போ நமக்கு நெக் பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை மட்டும் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு ஸோ பேக் பீஸினுடைய அளவு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த இடத்துல நான் லைன் பார்த்துக்கலாம். செட்டு 2 முக்கால் கீழே ஷோல்டர் மேல இருந்து நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம் 3.5 1/2 இன்ச்சு தள்ளனதுனால இந்த சைட்ல இப்போ நம்ம ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே ஆம்கோல் கிட்ட கரெக்டா அதே மாதிரி வச்சுக்கணும். இங்க மாற்றம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா இங்க டைட் ஆயிடும். புரியுதுங்களா? சாரி, மாற்றம் பண்ணாங்கன்னா இப்போ ஆம்கோலுடைய கவர் கட், ஃப்ரண்ட்னுடைய கவர் கட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பேக் பீஸ்ல நம்ம மொத்தம் வந்து 10.5 இன்ச்சு வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இது வந்து பெரிய டவுட்டாவே இருக்கு. நான் அதை விளக்கமா சொல்றேன் பாருங்க. இப்போ ஆம்கோல் இருக்கான்றது முதல்ல செக் பண்ணிக்கலாம். 9 + 1/2 இன்ச்சு 9.5 இன்ச்சு வரணும். முதல்ல கரெக்டா எனக்கு 9.5 இன்ச்சு இருக்கு. ஸோ இது எப்படி 9.5 இன்ச்சு நான் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ கழுத்தினுடைய டேப் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா 9 இன்ச்சு கேட்குறாங்க, 7 இன்ச்சு கேட்குறாங்க. ஃப்ரண்ட்னுடைய நெக்கு 7, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7 - 1/4 இன்ச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக் ஷேப் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நெக்கு நமக்கு டீப்பா வேணும்னா டீப்பா எடுத்துக்கலாம், நார்மலானா நார்மலாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்ப சொல்றேன் பாருங்க, 9.25 இன்ச்சு மார்பு சுற்றளவு. சரிங்களா? 1/2 இன்ச்சு டாட், மீதி 1/4 இன்ச்சு இருக்கு. அந்த 1/4 இன்ச்சு உள்பக்கம் மூக்குப்பட்டிக்காக எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இங்க மொத்தம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குங்க, 9.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாவே இருக்கு. டாட் இப்போ மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 43 ஃபர்ஸ்ட் 43 டிவைடட் பை 4, 43 டிவைடட் பை 4 அப்படின்னா 10.7 வருது. அதாவது 10.75. அப்புறம்
43 டிவைடட் பை 3 அப்படின்னா 14.1 பிளஸ் ஸ்டிச்சிங்காக பாருங்க. ஸோ இதை வந்து இப்படி நம்ம கிராஸா போட்டதுனால நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம செய்யற பெரிய தப்பு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த கோடு நம்ம எப்படி எடுத்துருக்கிறோமோ அதே லெவல்ல இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பேக்ல நமக்கு பஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? 43 ரெண்டா பிரிச்சோம்னா 21 இன்ச்சு வரணும். இங்க எனக்கு 10.75 இன்ச்சு இருக்கு பேக்ல. அப்போ 10.75 இந்த சைட்ல வச்சுட்டு 21 இன்ச்சுக்கு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுல வந்து நான் இடுப்புக்கு எனக்கு தேவை அதிகமான லூஸ் எனக்கு தேவைன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நான் 3/4 இன்ச்சு கூட்டுவோம். இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் அளவு கூட்டக்கூடாது. கூட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா நெக் டீப்பா இருக்கு, பேக்ல கம்மியா இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து நெக் 7 இன்ச்சு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம வைக்கணும். இப்போ மேல ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு இருக்கு. அதெல்லாம் இதை பாயிண்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 4.1 4.1 இங்க எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இல்ல 43 டிவைடட் பை 10 அப்படின்னா 4.25 ஒரு பாயிண்ட் வரும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வைக்கும் போது பாயிண்ட் தள்ளி போகுது. நான் இப்போ சென்டர் கேப் பண்ணுறதுனால இந்த ஃபார்முலா படி செய்யறதுனால நான் அப்படியே எடுத்தேன். இப்போ ஊக்குப்பட்டிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி காலிச்சு உள்ள தள்ளி எடுத்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு பேக்ல நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு டவுட் வந்துச்சு. நான் இப்போ காலிச்சு இங்கே தள்ளிட்டேன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நான் லெஸ் பண்ணிக்கணும். 10.75. ஸோ அந்த 10.75 இங்கிருந்து தான் வைக்கிறேன். ஸோ இங்கிருந்து வைக்கும்போது எனக்கு 21 எனக்கு தள்ளி வருது. சரிங்களா? இப்போ இந்த இடம் எனக்கு தேவைப்படுது. அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். தேவை இருந்தா நான் அப்புறம் தள்ளி வச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ 43 டிவைடட் பை 12. 43 இந்த டாட்னுடைய அகலத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 43 டிவைடட் பை 12 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஸோ இப்படி ஃபார்முலா யூஸ் பண்றதுனால எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட் வருது. அதாவது 3.3. சரிங்களா? 1.5 ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் 3.25 ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த சைடு நான் என்ன செய்வேன், இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க எப்படி பட்டி கேட்குறாங்க அப்படின்னா படகு டைப்ல பட்டி கேட்குறாங்க. படகு டைப்ல பட்டி கேட்குறாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா 100% ரெண்டா பிரிச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிற மீதி அளவை வந்து அதையும் நான் ரெண்டா பிரிச்சுக்கணும். அப்போ மேல இருந்து எவ்வளவு வந்து 3/4 இன்ச்சு வருது. அதே போல இந்த இடத்துல நான் 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு இப்போ டோட்டலா எனக்கு 15.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 15.25 ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3.3 எனக்கு வந்து டாட்னுடைய அகலம் வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன், 3.3 வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே எடுக்கக்கூடாது. இந்த டாட்னுடைய இடத்துல இருந்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அங்கதான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அப்போ அந்த இடம் தான் நமக்கு கரெக்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சைடு எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். 4 இன்ச்சு இருக்கு. அதே போல இதுவும் 4 இன்ச்சு இருக்கு ஹைட்டு. இந்த பக்கம் 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது படகு டைப்ல வந்துடும். இப்போ இடுப்பளவு எனக்கு எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணிக்கணும். 3 பாருங்க எனக்கு 9.25 இன்ச்சு வருதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வருது 9.25 ஒரு பாயிண்ட். இதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். என்னோட வீடியோஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி தான் பேசுறேன்.
உங்களை எல்லாருக்கும் வந்து அது தெளிவாகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து மாற்றங்களோட நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் பீஸ் நம்ம கரெக்டாக வச்சுட்டு, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வராது. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அழகாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்யலாம், அடையாளப்படுத்திட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓக் பட்டி டாட் 5 இன்ச் இருக்கு, 5 இன்ச்சு கரெக்ட் பண்ணிட்டு மொத்தம் 2.5 இன்ச்சு, அந்த 2.5 இன்ச்சை வந்து பிளஸ் 1/4 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னா எங்களுக்கு பஸ்ட் அதிகமாக இருக்கு, ஸோ அதனால வந்து இதெல்லாம் நம்ம பார்த்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே போல இப்போ இதனுடைய 3.3 ஒரு பாயிண்ட், இந்த 3.25 ஒரு பாயிண்ட்ல என்ன வருதோ அந்த டிஸ்டன்ஸை இந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த ஆர்ம்கோல் டாட்டுக்கு வந்து நீங்க வச்சுக்கலாம். இங்கிருந்து இருங்க 1/2 இன்ச்சை வந்து நாம சரி பண்ணிக்கலாம். இப்போ இங்க எவ்வளவு இருக்கிறத பாருங்க, 4.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே போல இந்த பக்கம் 4.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சமப்படுத்திடுங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப எளிமையா நான் போட்டுக்கிறேன், ஈஸியான ஒரு மெத்தட்ல. இவங்க சொன்னாங்க நான் யார்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு வந்து பஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால சரியா ஃபிட்டிங் உட்கார மாட்டேங்குது, இதை கொஞ்சம் எனக்கு சரியான மெத்தட்ல எனக்கு சொல்லி கொடுங்க. நான் வந்து நேரடியாக ஒரு கிளாஸ் வரைக்குமான்னு கேட்டாங்க. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன். அவங்க ஒரு நாள் கிளாஸ் நேரடியாக வரட்டுமான்னு கேட்டாங்க. சரி நான் சொன்னேன், நீங்கள் வராதிங்க, நீங்கள் அளவுகளை அனுப்புங்க, முடிஞ்ச கட்டிங் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஸோ அவங்க உடனே அனுப்புனாங்க. அதுக்காக தான் இந்த கட்டிங் வீடியோ போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 1/2 இன்ச் நான் கிராஸ் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நம்ம பஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஷோல்டர் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால ஷோல்டர் விலகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா நம்ம பண்ணி செய்கிறோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த கட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பட்டி இருக்கணும். ஸோ பட்டி எடுக்கும்போது எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சு நம்ம இந்த மாதிரி முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் கழுத்தை கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்க ப்ளஸ் 1/2 இன்ச் மேலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3.5 இன்ச் இருக்கு. ஸோ டாட் பாயிண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் கம்மி, அப்போ 3.9. சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25 இன்ச் இருக்கு. இப்போ இது பட்டி எடுத்துடலாம். கீழே பார்டர் போற மாதிரி சைட்ல ஒரு லைன் போட்டு இங்க ஸ்ட்ரைட் லைனு ஒரு 1/4 இன்ச் இல்லை இந்த மாதிரி லைன் வச்சுக்கலாம்.
இப்போ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 9.25 இன்ச்சு நம்ம 37 இடுப்பளவு. ஸோ அந்த 37ல் இது 5.25 இருக்கு. 5.25 போக 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சு பேக்ல நம்ம அரைஞ்சு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து 4 பாயிண்ட் சேர்த்து இந்த டாட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மறக்காம பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது எப்பவுமே 1/2 இன்ச்சு மைனஸ்ல இருக்கும். இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு இருக்கு. 3 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, 4.25 இன்ச்சு இருக்கு. இந்த 3 இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இடுப்பளவு 9.25 ஒரு பாயிண்ட், மைனஸ் 1/2 இன்ச் அப்படின்னா 8.25 ஒரு பாயிண்ட் இன்ச்சு இந்த இடத்துல ஆயிடுது. இந்த இடத்துல இருக்கும்போது 4 இன்ச்சு கிளாஸ் ஸ்டிச்சிங் சைடில் நம்ம எவ்வளோ வச்சோமோ அது. அப்போ 3.25 பிளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு, பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. அப்போ நான் இந்த இடத்துல வந்து கீழே இந்த பார்டர் பக்கமும் கீழே எடுத்துக்கிறேன், ஏன்னா கிளாத் இல்லைன்னு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் எடுக்கும்போது இதுல இருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு நான் எடுக்கணும். அப்போ 1.25 இருக்கு. சரிங்களா? 1.25 பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சு. அப்போ 2.25 இன்ச்சு நான் இந்த இடத்துல எடுப்பேன். இந்த மாதிரி ஃபுல் ஹைட் நமக்கு கிடைக்கும் போது கப்புக்கு மேல 1.5 இன்ச்சு மேல ஏறிடுது. அப்ப அந்த கப்புக்கு மேல 1.5 இன்ச்சு மேல ஏறும்போது பட்டி நமக்கு ஷார்டேஜ் வரும். அதனால அந்த 1.5 இன்ச்சு கழிச்சிட்டு, இது கரெக்டாவே இருக்கு, இந்த 1.25 இன்ச்சு இருக்கு, அதனால அதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 1.25 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 2.25 அந்த அளவுக்கு தான் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு முறை 2 முறை கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி வரும்போது நீங்க இந்த மாதிரி எளிமையான மெத்தட்ல செஞ்சுக்க முடியும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டி கீழே போகும்போது லைட்டாக கிராஸ் ஆகுது, எடுத்துக்கலாம். லைட்டாக பெண்ட் கொடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இப்போ வேணா நம்ம பேக் பீஸினுடைய கழுத்து பீஸ் இருக்குல்ல இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பட்டி கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா? எப்பவுமே இது மாதிரி 4 இன்ச்சு நமக்கு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி இருக்கு. இந்த சைடில் கரெக்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஸ்லீவ் போடல. அப்படி யாராவது ஸ்லீவ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கட்டிங் நிறைய போட்டிருக்கேன். இந்த ஸ்லீவ் கட்டிங்கை போய் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்கள். நன்றி.